எப்படி நிலையாக இருக்கும் அவருடைய வான் புகழும் அவருடைய வைபவமும் அவருடைய சிந்தனையும் அவருடைய கொள்கையும் வைஷ்ணவ சித்தாந்தமும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நிலையாக இன்று வரை இன்றைக்கு சகஜமாக மக்கள் பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் எப்படியாவது ஒரு நபர் மூலமாக அந்த செய்தி வெளிப்படுதா இல்லையா, அதான் அற்புதமான விஷயம். அதான் அற்புதமான விஷயம். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய வைபவங்களை அடியேன் பேசுகிறத விட நாஸ்திகர்களே பேசியிருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த கடவுள் இல்லை என்ற கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, பரமநாஸ்திகர்கள். கடவுள் இருக்குது இல்லை என்ற சிந்தனை கடவுள் இருக்குங்கிறவங்களுக்கும் இருக்குது. என்ன ஆஸ்திக நாஸ்திகர்கள்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நேரத்தில் கடவுள் இல்லைம்பா, ஒரு நேரத்தில் கடவுள் இருக்கும்பா, இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி தான் அநேகமான மக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவர் கூட சொல்லலாம். அடியேன்னு சொல்கிறது பரமநாஸ்திகர்கள். கடவுள் கொள்கை, கடவுள் மறுப்பு கொள்கை என்று சொல்லி வைத்திருப்பவர்கள் கூட ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய அனுபவங்களையும் அவருடைய வைபவங்களையும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி